மாபெரும் மக்கள் இயக்கம் தலைநிமிர்ந்து நின்றதை இந்த தமிழக மக்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை துரோகி என்று RB உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆகவே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது சோதனையை சந்தித்த இயக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது எல்லோருடைய கண்டிஸ்டி பெற்று சோதனைகளை சந்தித்து சாதனைகளாக மாற்றுகிற இயக்கம். புரட்சித்தனுடைய மறைவுக்கு பிறகு சிதறு தேங்காய் போல் சிதறிய இயக்கம். அம்மாவுடைய பெருமுயற்சியாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம் தலைநிமிர்ந்து நின்றதை இந்த தமிழக மக்கள் உருவாக்கி காட்டினாங்க. சோதனைகள் வரலாம், அது சோதனைகள் அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மன வலிமைக்கு வலு சேர்க்கிற சந்தர்ப்பமாகத்தான் அதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள், துரோகிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைத்து பார்க்க முடியாது. எதிரிகள் எடுத்து வைக்கின்ற வாதங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த சேதாரத்தையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் இது மக்கள் இயக்கம், மக்களால் பாதுகாக்கப்படுகிற இயக்கம், மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம், மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.